உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் காதல் தோல்வி தரும் கிரக அமைப்புகளை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். காதல் என்பது ஒரு புனிதமானதாக கருதப்படுகிறது. காதல் என்பது ஒரு அவமான செயலும் அல்ல, அசிங்கமான செயலும் அல்ல. ஆணும் பெண்ணும் உள்ளத்தாலே கணவன் மனைவியாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருவரையொருவர் நேசிப்பது என்பதுதான் காதல். பெரும்பாலான காதல் தோல்வியில் முடிந்துவிடுகிறது. அது எதனால்? ஜாதக அமைப்பிலே கிரகங்களுடைய அமர்வினாலே ஏற்படுகிறது. இதிலே பெரும்பாலும் காதல் தோல்விக்கு ராகு கேதுக்களை முக்கியமானவர்களாக சொல்லப்படுகிறது. ஜாதகத்திலே நாகதோஷம் இருந்தால் ஆண்களானால் 33 வயது வரம்பும், பெண்களானால் 26 வயது வரம்பும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்பு முடிந்தவுடனேயே இந்த தோஷமானது இயற்கையாகவே அழிந்துவிடும், மீண்டும் வராது. அதற்கு இடைப்பட்ட காலத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் மத்தியிலே ஒரு ஜாதகருக்கு தோஷம் இருக்கிறது, ஒரு ஜாதகருக்கு தோஷம் இல்லை. இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள். அப்போது இந்த சூழ்நிலையில் அவர்கள் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு காதல் தோல்வி ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை போக்குவது எப்படி என்பதை பரிசீலனை செய்யும் போது, தோஷத்துக்கு தோஷ ஜாதகம் பொருத்தினால் நல்ல வாழ்க்கை அமையும். இது அனுபவ ரீதியான உண்மை. ஒரு தோஷ ஜாதகத்துக்கு தோஷ ஜாதகத்தை இணைத்தால் தோஷம் சரியாகி விடுகிறது. ஒருவருக்கொருவர் இனிமையாக பழகலாம். சில நேரம் கருத்து வேறுபாடு வந்தாலும் அது சரியாகி விடுகிறது. ஒரு தோஷமுள்ள ஜாதகரும் தோஷம் இல்லாத ஜாதகரும் திருமணம் செய்கையிலே தோஷ ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. தோஷம் இல்லாத ஜாதகர் மரணத்தை தழுவ வேண்டிய அளவுக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதுவும் அனுபவபூர்வமான உண்மை. அவ்வாறான நிலையை தவிர்க்க வேண்டும். அதற்கு சில எளிய பரிகாரங்கள் உள்ளது. அதாவது சர்ப்ப தெய்வங்களை வணங்க வேண்டும். ராகு கேது என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரத்தின் அடிப்படையிலே நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள். அவர்களை கண்களால் பார்க்க முடியாது, மிகவும் சக்தி படைத்தவர்கள். ராகு கேதுகளை சர்பண்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றனர். இதை நீங்கள் கோயில்களில் பார்க்கலாம். மகாவிஷ்ணு சர்ப்பத்தின் மேல் படுத்திருப்பார். தேவிகள் அவருடைய காலடியிலே அமர்ந்திருப்பார்கள். சயனப்பெருமாள் என்று சொல்வார்கள். ஸ்ரீரங்கம் அதற்குரிய ஸ்தலமாகும். சயனப்பெருமாள் கோயில்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வழிபாடு செய்யலாம். நாகதோஷம் ஜாதகத்திலே சுக்கிரன் தீது பெற்றிருந்தால் சயனப்பெருமாளை வழிபடுவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுவிடும், தோஷத்தை அகற்றிவிடும். சுக்கிரன் தீதுபடுவது என்பது என்ன? அதாவது சுக்கிரன் நீசமடைந்து விடுவது, சுக்கிரன் பகை வீட்டிலே இருப்பது, சுக்கிரன் அஸ்தமனமாவது ஆகியவையாகும். ராகு கேதுகளுக்கு பரிகாரமாக அரச மரத்தினடியிலே விநாயகரின் அருகிலே இருபுறமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ தொடர்ந்து வணங்கி வர இது நிவர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 மணி, அதாவது ராகு காலத்தில் கால பைரவரை வணங்கலாம். ராகு காலத்திலே துர்க்கையையும் வணங்கலாம். அசுப கிரகங்களுக்கு அசுப சக்தியுடைய தெய்வங்களை வணங்க தோஷம் நிவர்த்தியாகிறது. பரிகார நூல்களில் இந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலனை அடையலாம். காதல் தோல்வி என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வி. வாழ்வின் இறுதி காலம் வரையிலும் நெஞ்சில் ஒரு சுமையாக கொண்டிருக்க வேண்டிய நிலையை தரும். இரு மனங்கள் நேசிப்பது தவறில்லை என்றாலும் அவர்கள் மணமக்களாகி மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சிறந்தது. காதல் திருமணத்தை கந்தர்வ மணம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. காதல் தோல்வியடைந்து மறு திருமணம் செய்தால் அது 2வது திருமணம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே காதல் தோல்வியை தவிர்ப்பதற்கு சுக்கிரனுக்குரிய சயனப்பெருமாளை வணங்கி வர வேண்டும். ராகுகேதுகளுக்கு கால பைரவரையும் துர்க்கையையும் சிவன் கோவிலில் உள்ள சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். நம்பிக்கை வைத்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இறைவன் வழிவிடுவார். தோஷத்துக்கு தோஷ ஜாதகம் பொருத்தினாலும் தோஷ ஜாதகத்துக்கு தோஷமில்லாத ஜாதகம் பொருத்தினாலும் நல்ல வாழ்க்கை அமைகிறது, தோஷம் நிவர்த்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.